வணக்கம் மக்களே! எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டுல நடக்க போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க, எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க, வரப்போகும் தேர்தல்கள்ல எப்படியெல்லாம் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு காணொளி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நாம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருச்சி மாவட்டத்துல இருக்கிற ஸ்ரீரங்கம் தொகுதி தான் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கங்க. ஸ்ரீரங்கம் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சுதந்திரம் பெற்றதற்கு பின் 16 முறை இந்த இடத்துல எலெக்ஷன்கள் நடந்திருக்கு. இந்த 16 முறை எலெக்ஷன்கள்ல அதிமுக அதிக முறை வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்பில பார்த்தீங்க அப்படின்னா, 1977, 1980, 1980, 1991, 2011, 2001, 2006, 2016ல வெற்றி பெற்றிருக்காங்க. அதே வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பில 1957, 1962, 1967, 1971ல வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக 1996லயும் 2021லயும் வெற்றி பெற்றிருக்காங்க. சிபிஐ 1952லயும், ஜனதா பார்ட்டி 1989லயும் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்துல 16 முறை எலெக்ஷன்கள்ல 8 முறை அதிமுகவும், 4 முறை இந்திய தேசிய காங்கிரஸும், 2 முறை திமுகவும், 1 முறை சிபிஐயும், 1 முறை வந்து ஜனதா பார்ட்டியும் இந்த இடத்துல வந்து தொகுதியை கைப்பற்றியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில நம்ம 2 சட்டமன்ற தேர்தல்கள் பார்க்க போறோம். 2016, 2024. 2016 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக சார்பில பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாள் அமைச்சரா இருந்த வளர்மதி அவங்க தான் வந்து இந்த இடத்துல போட்டியிட்டு இருக்காங்க. அவங்க 1,08,400 வாக்குகளும் 49% பெற்று இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய வெற்றியா பதிவு செஞ்சிருக்காங்க. டிஎம்கே சார்பில பழனியாண்டி அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 93,991 வாக்குகளும் 42.50% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 2ஆம் இடத்த பிடிச்சிருக்காங்க. பிஜேபி சார்பில இந்த இடத்துல ராஜேஷ்குமார் அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 5,988 வாக்குகளும் 2.7% பெற்று இந்த இடத்துல 3ஆம் இடத்த பிடிச்சிருக்காங்க. அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்பில் சிபிஐ தான் இந்த இடத்துல வந்து போட்டிட்டு இருக்காங்க. அவங்க புஷ்பம் அப்படிங்கிறவங்க போட்டிட்டு 5,646 வாக்குகளும் 2.6% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2021 எலெக்ஷனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மீண்டும் இந்த இடத்துல வந்து பழனியாண்டி டிஎம்கே சார்பில் போட்டிட்டு அவர் வெற்றி பெற்றிருக்காரு. இந்த தடவை மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருக்காரு. அடுத்து அதிமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா, கூப்பகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் 93,989 வாக்குகளும் 39.50% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் கே செல்வரதி அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 17,911 வாக்குகளும் 7.5% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஸ்ரீரங்கம் மக்களவைத் தேர்தல் நிலவரங்கள் பார்த்தலாம். அந்த வகையில நம்ம 2 மக்களவைத் தேர்தல் நிலவரங்கள் பார்க்க போறோம். 2019, 2024. 2019 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதி வந்து திருச்சிராப்பள்ளி தொகுதி, திருச்சியோட நாடாளுமன்ற தொகுதியா வரும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, திமுக கூட்டணியில் அங்கம் வகித்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் அவர் தான் போட்டிட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில வெற்றி பெற்றிருக்காரு. அவர் மொத்தமா வாங்கின வாக்குகள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில 1,24,281 வாக்குகளும் 58.40% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க முதலிடத்துல வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து அதிமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு கொடுத்திருக்காங்க. அவங்க இளங்கோவன் அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு இந்த தொகுதியில 50,748 வாக்குகளும் 23.85% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் வினோத் அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 13,720 வாக்குகளும் 6.45% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. ஒரு இண்டிபெண்டன்ட். அடுத்து 2024 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில டிஎம்கே தான் வெற்றி பெற்றிருக்காங்க. டிஎம்கே சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா, மறுமலர்ச்சி திராவிட கழகம் முன்னேற்ற கழகம் சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா, துரை வைகோ அவர் தான் போட்டிட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா, அந்த தொகுதியில 1,02,496 வாக்குகளும் 48.17% பெற்று இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க. இதே அதிமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல அதிமுக சார்பில் கருப்பையா அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு இந்த தொகுதியில 53,533 வாக்குகளும் 27.04% பெற்று இந்த இடத்துல 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் ராஜேஷ் அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 27,210 வாக்குகளும் 12.79% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் என்டிஏ சார்பில் பார்த்தீங்கன்னா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சார்பில் செந்தில்நாதன் அப்படிங்கிறவங்க போட்டியிட்டு 27,210 வாக்குகளும் 12.79% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஓவராலா 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. பொதுவா வந்து 3ஆம் இடத்துல ஸ்ரீரங்கம் தொகுதியில பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.
அடுத்து ஸ்ரீரங்கம் தொகுதி வாக்குப்பதிவு ஸ்ரீரங்கம் தொகுதி 4 தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக, திமுக, நாம் தமிழர் கட்சிய பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதிமுகவ பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 2016ல 49%, 2019 23.85%, 2021 39.50%, 2024 27.04% பெற்று இந்த இடத்துல வந்து வாக்குகள் ஒரு நிலையான வாக்குகள வச்சிருக்காங்க. பட் ஆனா அது இப்போதைக்கு வெற்றி பெறும் அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து திமுக சார்பில பார்த்தீங்க அப்படின்னா 2016ல 42.50%, 2019ல 58.40%, 2021ல 47.90%, 2024 48.17% பெற்று இந்த இடத்துல வந்து ஒரு வெற்றி பெறும் அளவிற்கு வந்து திமுக மிகப்பெரிய அளவுல வாக்கு வங்கியை வச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2016ல 1.40%, 2019ல 6.45%, 2021ல 7.50%, 2024ல 12.01% பெற்று இந்த இடத்துல வந்து வாக்குகள் வந்து கொஞ்சம் நிலையான வாக்குகள் தான் வச்சிருக்காங்க. ஆனா அது வெற்றி பெறும் அளவிற்கு வச்சிருக்காங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல கேள்விக்குறியா இருக்கு. இந்த தடவ வந்து எந்த மாரியான வாக்குகள் பதிவு செய்ய வைக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து ஸ்ரீரங்கம் தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்த பத்தி பார்த்துடலாம். ஸ்ரீரங்கத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மொத்த வாக்காளர்களா 2,71,139 பேர் வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதுல 1,32,024 ஆண்களும், 1,39,420 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 3ஆம் பணியை தவிர 45 பேர் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து ஸ்ரீரங்கம் தொகுதி வாக்காளர்கள்லயே ஏஜ் வைஸ் கேட்டகரியில பார்த்தலாம். ஏஜ் வைஸ் கேட்டகரின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசுல இருந்து 34 வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 44,624 ஆண்களும் 47,141 பெண்களும் இந்த வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 35 வயசுல இருந்து 54 வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 56,506 ஆண்களும் 59,693 பெண்களும் இந்த வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 54 வயசுல இருந்து 65 வயசுக்கு மேல இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா 30,894 ஆண்களும் 32,646 பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. ஆக மொத்தத்துல யங்ஸ்டர்ஸோட நிலைமையும் இந்த இடத்துல வந்து அதிகமாக தான் இருக்கு. ஸ்ரீரங்கத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் நின்று வெற்றி பெற்ற தொகுதி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் பார்க்கலாம் இந்த தடவை அதிமுக எந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க, டிவிக்கு எந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க, திமுக எந்த மாதிரி வாக்குகளை தக்க வைக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து ஸ்ரீரங்கம் தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் கடந்த 8 தேர்தல்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அந்த வகையில 1989 74.10%, 1991 65%, 1996 69%, 2001 57.90%, 2006 74.60%, 2011 80.70%, 2016 78.70%, 2021 80.30% பெற்று இந்த இடத்துல வந்து வாக்குகள் வந்து 5க்கு 4 பேர் வந்து வாக்காளராக செலுத்திட்டு தான் இருக்காரு. ஆக மொத்தத்துல பார்த்தீங்க அப்படின்னா 2026 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு 79.90% வந்து வாக்குகள் பதிவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு எப்படி இருக்கு, என்ன பண்ண போறாங்க அப்படின்ட்டு. அடுத்து ஸ்ரீரங்கம் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு 2026 பொறுத்தமட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய அளவுல இழுபறியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்ப இருக்கிற கட்சி அதாவது கூட்டணி கட்சிகளுக்கு எதிரா பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவும் மிகப்பெரிய அளவுல ஒரு பேட்டில் உருவாக்கியிருக்காங்க. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப இந்த தொகுதியில திமுக வெற்றி பெறுவதற்கு அதாவது இழுபறி தொகுதியா இருந்தாலும் திமுக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. திமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 38.89%, 68,124 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா திமுக பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில ஏற்கனவே வந்து 2016ல ஜெயிச்சிருக்கு, 2016, 2021 ஜெயிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இது புது வெற்றியா இருந்தாலும் அதிமுகவோட நிலைமை வந்து திருச்சி மாவட்டத்துல மிகப்பெரிய அளவுல ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. அது எந்த அளவுக்கு எப்படி வந்து இபிஎஸ் அவர்கள் தாங்க போறாருன்னு தெரியல. ஆக மொத்தத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து டிஎம்கேக்கு மிகப்பெரிய அளவுல வலு இருக்கு. ஏன்னா இந்த தடவை அதிகமான வாக்குகள் வந்து டிஎம்கேக்கு இது விழுகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த காரணத்தினால டிவிகே அப்படிங்கிற ஒரு கட்சி வந்ததுனால டிஎம்கேக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு அடி விழுக போகுது. ஆனால் அடி விழுந்தாலும் இந்த திருச்சி மாவட்டத்தில் ஒரு 4-5 தொகுதிகள் வந்து அவங்க கைப்பற்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது அதிமுகவும் திமுகவும் இந்த இடத்துல சரிபலமா இருக்க போறது இந்த ஸ்ரீரங்கம் தொகுதியை பார்க்க போறோம். அந்த வகையில் ஸ்ரீரங்கம் தொகுதியை பொறுத்தளவுக்கு வெற்றி பெறுவதற்கு அதிமுகவுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே வந்து 38.89%, 68,124 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இது வெற்றி வாய்ப்புகளாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அது எந்த அளவுக்கு எப்படி இருக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து அதிமுக பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 38.24%, 60,393 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஏடிஎம்கே பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2011ல செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த தொகுதியில தான் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல்வர் வேட்பாளரா இருந்து அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு முதல்வரா ஆனாங்க. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீரங்கம் தொகுதியை 2016ல கூட ஒரு அமைச்சர் நிற்க வச்சு ஜெயலலிதா அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இபிஎஸ் அவர்கள் தலைமையில வந்த
ஆட்சி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து வேற ஒரு ஆண் வேட்பாளர நிற்க வச்சு மிகப்பெரிய அளவுல தோல்வியை சந்திச்சிருக்காங்க. ஸோ இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் வேட்பாளருக்கு இந்த தொகுதிய குடுத்து மிகப்பெரிய அளவுல வெற்றி ஹோல்ட் பண்ணி வைப்பாங்களா? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா, செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்திற்கு முன் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதி மிகப்பெரிய அளவுல வந்து அவங்களுக்கு கை கொடுத்திருக்கு. ஸோ அது எந்த அளவுக்கு எப்படி இருக்க போது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்தில இபிஎஸ் அவர்கள பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு பேட்டில் மிகப்பெரிய அளவுல ஒரு போருக்கு தயாராயிட்டு இருக்காரு. ஸோ அது எந்த வகையில எப்படி இருக்க போது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நாம் தமிழர பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 9.30% 17,593 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நாம் தமிழர பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அவைங்க வந்து தனிச்சு தான் எல்லா இடத்துலயும் வந்து வாக்குகள் வந்து வாங்க போறோம் அப்படிங்கிறத அவர் உறுதியா தெரிவிச்சுட்டு இருக்க காரணத்தினால, அவைங்க தனியா தான் போட்டியிட போறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியா தெரிஞ்சு போச்சு. ஸோ அந்த வகையில பார்க்குறப்போ 9.30% வாக்குகள் வந்து இந்த இடத்துல பதிவு செய்ய வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா, அவங்க கடந்த தேர்தல்கள்ல ஒரு சில இந்த தொகுதியிலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில வாக்குகள் வந்து கொஞ்சம் அதிகமாவே பெற்றிருக்காங்க. அது எந்த அளவுக்கு எப்படி இருக்க போது, என்ன பண்ண போறாங்க? ஏன்னா 2026 பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டாஸ்க்கா இருக்க போகுது. அது எப்படி பண்ண போறாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து தமிழகத்துக்கு புதுவரவா வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்த பொறுத்தளவுக்கு 11.63%ம் 19,631 வாக்குகளும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, தமிழக வெற்றி கழகத்த பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில வந்து புதுசா தான் அவைங்க வந்து ஜாயின் பண்ண போறாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக, திமுகவோட அந்த செல்வாக்க மீறி எப்படி விஜய் அவர்கள் வந்து இந்த இடத்துல வாக்கு சதவீதங்கள் அதிகமா வாங்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா, விஜய் அவர்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பிரச்சாரங்கள் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல கை கொடுக்காம போனாலும், அந்த அந்த எப்படி சொல்றது? ஒரு டெக்னாலஜி வைஸ் வந்து டிஜிட்டலைசேஷன் ஆன இந்த இந்தியாவ வச்சுட்டு மிகப்பெரிய அளவுல வந்து அவைங்க எல்லாத்துக்கும் டஃப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது அந்த வகையில எப்படி நடக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா விஜய் அவர்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, தன்னோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் தன்னை கண்டிப்பா வந்து கடைக்கோடி மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துவாங்க அப்படிங்கிறதுல உறுதியா இருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு எப்படி இருக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து 2026 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு அதாவது தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு இப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, மேற்கூறிய வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உறுதியா சொல்லலாம். அந்த வகையில அதிமுக கூட்டணியில பார்த்தீங்க அப்படின்னா, பாஜக, பாமக, அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ் போன்ற கட்சிகள்லாம் இருக்காங்க. ஸோ அந்த வகையில அந்த என்டிஏ கூட்டணி வந்து மிகப்பெரிய அளவுல ஃபார்ம் ஆயிருச்சு. ஸோ இந்த 5 கட்சிகள் வந்து அவைங்க ஒற்றுமையா இருந்தாங்க அப்படின்னா, இந்த தொகுதியில 38.24% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, இந்த தொகுதிய பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பாஜகவுக்கு ஒரு 5, 6% வாக்குகளும், ஆ அதிமுகவுக்கு ஒரு ஒரு 30% வாக்குகளும் இருக்கு. அதே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு 5, 6% அவைங்களுக்கும் ஒரு 6% இருக்க காரணத்தினால, ஸோ அத வச்சு வந்து கண்டிப்பா வந்து இந்த இடத்துல 40% பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அந்த ஓட்டுகள் அப்படியே வந்து கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனா இப்போதைக்கு இவங்களோட நிலைமை 38.24% வாக்குகள் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அடுத்து திமுக கூட்டணிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, திமுக கூட்டணியில இந்திய தேசிய காங்கிரஸ், சிபிஐஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மக்கள் நீதி மய்யம், மதிமுக போன்ற கட்சிகள்லாம் இருக்கிற காரணத்தினால 38.89% வாக்குகள் வந்து இந்த இடத்துல வந்து பதியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, இந்த தொகுதிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, திமுக மிகப்பெரிய அளவுல ஒரு ஆளுமையா இருக்காங்க. ஸோ திமுக வந்து எந்த அளவுக்கு எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியா தெரியும். ஸோ திமுகவ பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில மதிமுகவும் அவங்களோட இருக்க காரணத்தினால, அது எந்த மாரி எப்படி பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்தில இந்த கூட்டணிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஓரளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. ஸோ அதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா 2024 தேர்தல்ல மிகப்பெரிய அளவுல இந்த இடத்துல வந்து வாக்குகள் வந்து அ மதிமுகவுக்கு திமுக கூட்டணியிலிருந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த தடவையும் அந்த மாரியான வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிற காரணத்தினால, அது எப்படி என்ன நடக்க போகுது? ஏன்னா திமுகவ பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, திருச்சி மாவட்டத்தில மிகப்பெரிய அளவுல ஆளுமையா இருக்கிறாங்க. ஸோ அந்த 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 ஆளுமைய பயன்படுத்தி இந்த தடவ ஸ்ரீரங்கத்த அவங்க கைப்பற்றதுக்கு இந்த கூட்டணி மிகப்பெரிய அளவுல வலுவா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அது என்ன, எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நாம் தமிழர் கட்சிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கூட்டணிகள பற்றி இப்ப வரைக்கும் எங்கேயுமே விவாதிக்கல. அவங்களுக்கு கூட்டணிகள பற்றி இப்ப வரைக்கும் எங்கேயுமே விவாதிக்காத காரணத்தால எந்த கூட்டணியும் அவங்களோட பேசல அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ அந்த வகையில 9.30% தனிச்சு போட்டியிட்டா வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நாம் தமிழர பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, கொள்கை ரீதியா மிகப்பெரிய அளவுல டீவியேஷன்ஸ் அவங்களுக்குள்ள இருக்கு. ஸோ அந்த டீவியேஷன்ஸ்லாம் வந்து கண்டிப்பா வந்து மக்கள் மத்த கட்சிகளோட அவங்க வந்து ஒன்றிணைக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவுல சவாலா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஸோ அந்த மாரி இருக்கிற காரணத்தினாலேயே மிகப்பெரிய அளவுல வந்து தனிச்சு விடப்பட்ட கட்சியா தான் நாம் தமிழர். ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு நாங்க யார்கிட்டயும் பேசல. நாங்க யார்கிட்டயும் வந்து எந்த ஒரு கூட்டணி பற்றி நாங்க விவாதிக்கல அப்படிங்கிறத அவங்க உறுதியா சொல்லிட்டாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ கண்டிப்பா வந்து
தனிச்சு போட்டிட்டாங்க அப்படின்னா இந்த தொகுதியில 9.30% வாக்குகள் இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து தமிழகத்துக்கு புது உருவா வந்திருக்க தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு 11.63% வாக்குகள் வந்து தனிச்சு போட்டியிட்டா வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்கள பொறுத்து தான் வந்து மிகப்பெரிய அளவுல கூட்டணி அமைக்கப்படும் அப்படிங்கிறத அவங்க 2024ல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் இப்ப டில் நவ் வந்து எந்த ஒரு இடத்துலயும் வந்து அவங்களுக்கு வந்து கூட்டணிகள் அமையாத காரணத்தினால, தனிச்சு தான் இந்த தொகுதியில கைப்பற்றுவாங்க அப்படிங்கிறதுல இந்த தொகுதியில வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல ஒரு ஒரு எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. அதுதான் நடக்க போகுது அப்படின்னா, இந்த தொகுதியில 11.63% வந்து மினிமமா வாக்குகள் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இத மீறி வாக்குகள் கிடைக்கணும் அப்படின்னா, அந்த தொண்டர்கள் மிகப்பெரிய அளவுல வந்து அந்த விஜய் அவர்களோட கொள்கைகள வந்து அந்த மக்களுக்கு எடுத்துரைக்கணும். ஏன்னா அடித்தட்டு மக்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15% இருக்காங்க. நம்மளே பார்த்தோம். 54 வயசுலேருந்து 65 வயசுக்கு மேல இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தம் 28% இருக்காங்க. இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, வாக்குகள் செலுத்துறதுக்கு மிகப்பெரிய அளவுல விஜய் அவர்களுக்கு காரணமாகவே ஆர்வமா இருக்காங்க. அதை யுட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல வெற்றிய சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறது நம்மளுக்கு பொதுவான கருத்தா இருக்கு. அது எந்த மாரி விஜய் ரசிகர்களும், விஜய் கட்சி தொண்டர்களும் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற மாரி போயிட்டு இருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நாங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஒவ்வொரு வீடியோவும் நாங்க வந்து கண்டிப்பா உங்களுக்கு பண்ணுவோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. நன்றி.